யாக்கோபு 1:8 இருமனம் உள்ளவர்களாய் அல்ல. ஒரே, அதாவது இதுதான் வாழ்க்கை. நிறைய பேருக்கு அந்த மேன்மை தெரியல. இப்ப நான் படித்தேனே, தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு. மனுஷன் கட்டுற வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமானால் யோசித்து பாருங்கள். தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு, கை வேலை இல்லாத சிங்கார மாளிகையில் கீதங்கள் பாடிடுவேன், ராஜாவும் மாளிகையில். யோசித்து பாருங்க, அந்த மிகப்பெரிய மாளிகையிலே உங்களுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனை என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, காணப்படுகிறவைகள் அல்ல, காணக்கூடாதவைகளை நோக்கி இருக்கிற உங்களுக்கு 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவிட அல்ல. இந்த உலகம் எது காணப்படுது? அசுத்தம், அக்கிரமம், அநீதி, துன்மார்க்கம், கட்ட பஞ்சாயத்து, கொள்கை இல்லாத வாழ்க்கை, தடம் புரண்ட வாழ்க்கை, நீதியே இல்லையே. குடும்பங்களோடு நீதி இல்லை. அவள் அப்படி செய்தால் நான் இப்படி செய்தேன், அவன் அப்படி செய்தால் நான் இப்படி, நீதி இல்லையே. வேதம் சொல்கிறது, நோக்கி இருக்க காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நம்ம பரலோகம் பார்க்கல. காணப்படாதவை உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கதை வச்சிருக்கிறார் யூனிவர்சிட்டி. இன்றைக்கு நான் இந்த தொலைக்காட்சியில பேசுகிறேன், ஊடகத்துல பேசுகிறேன். என் வீட்டுல டிவியே இல்லை, பல ஆண்டுகள். தொலைக்காட்சி வந்து பல ஆண்டுகள் இருந்தும் டிவி எங்க வீட்டுல இல்லை. இது உண்மை. என் பிள்ளைகள் +2 கூட முடிச்சாங்க, டிவி இல்லை எங்க வீட்டுல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. வசதி இல்லை என்பதனால இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு. 3 பிள்ளைகள், டிவி கிடையாது எங்க வீட்டுல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் அன்னைக்கு நான் எதெல்லாம் காணவில்லையோ இன்றைக்கு காண்கிறேன். உலகத்தின் பல தேசங்களிலே, பொதுவாக இந்த தமிழர்கள் செல்லாத, ஏன் இந்தியர்கள் கூட சொல்லலாம், அமேசான் காடுகள்லாம் பலமுறை அமேசான் காடுகள். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நான் பார்த்ததில்லை. மேப்ல பார்த்துருக்கிறோம். காணப்படாதவைகளை ஆண்டு சொல்கிறார், நோக்கி இருக்கிற உங்களுக்கு இந்த உபத்திரவங்கள்லாம். இதுல 4 காரியம் போட்டுருது. 4 காரியம் லேசானது, அடுத்து நித்தியமானது, அடுத்து மகிமையானது. திரும்ப சொல்லுகிறேன், இதெல்லாம் லேசானது. இதுக்கு ரொம்ப, இதெல்லாம் லேசானது. இட்ஸ் ஓன்லி டெம்பரரி. அடுத்த வார்த்தை உபத்திரம் லேசானதான். இவ்வளவு வார்த்தை. ஆனால் மகிமை நித்தியமானதாம். ஒன்று லேசானது, ஒன்று கனமானது. அதிலே போட்டது அதிக கனமா, அதிக கனம். அது மட்டுமல்ல, அது சீக்கிரத்தில் நீங்குமா, ஆனா இது நித்தியமா இருக்குமா? என்னை கேட்டுக்கொண்டு